என்பிபியின் அல்லது ஜேவிபியின் முன்னைய முழக்கமானது கிராமங்களுக்கு தர்பூசணி, நகரங்களுக்கு பால் என்பதாக இருந்தது. பொருளியல் சுவாரஸ்யமாக சொல்லுவோம். பொருளியலில் எதிர்ப்பு கூறல் என்பது ஒரு இருட்டில் பறக்கும் பறவைக்கு ஒரு துருப்பிடித்த துப்பாக்கியால் சுடுவது போன்றது. பாராளுமன்றத்தில் பேசும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டில் நாய்கள் நிறைந்து விட்டது, அவற்றால் தான் அரிசிக்கு பஞ்சம் ஏற்பட்டு விட்டது என்பது போன்ற சால்ஜாப்புகளை, ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றனர். அதிகாரிகள் தனியாக ஜனாதிபதியை சந்தித்து தங்களுடைய பிரச்சனைகளை கூறுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். பார்லமெண்ட் உறுப்பினர்கள் தனியாக அவரை சந்திக்க வேண்டும். பெரும்பாலான இந்த வரவு செலவு திட்டம் பற்றிய விமர்சகர்கள் இந்த வரவு செலவு திட்டம் IMF திட்ட சட்டகத்துக்குள் மாற்றப்பட்டுள்ள ஒரு ஓவியம் என்பது போன்ற ஒரு சித்திரத்தை தான் தந்து கொண்டிருக்கின்றது. கேளிர் நேயர்களுக்கு வணக்கம். இலங்கை அரசின் முதலாவது NPP அரசின் முதலாவது வரவு செலவு திட்டம் வெளியான உடனேயே பலவகைப்பட்ட விமர்சனங்கள் வெளிவர துவங்கியுள்ளன. ஐலண்ட் பத்திரிகை தனது ஆசிரியர் தலையங்கத்தில் NPPயின் அல்லது JVPயின் முன்னைய முழக்கமானது கிராமங்களுக்கு தர்பூசணி, நகரங்களுக்கு பால் என்பதாக இருந்தது. இப்போது அவர்களுடைய வரவு செலவு திட்டம் அதனை பிரதிபலிக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளது. பல்வேறு தொழில்சார் அல்லது நிதி மூலதனம் சார் அறிஞர்கள் இந்த வரவு செலவு திட்டமானது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லப்படும் வெளிநாட்டிலிருந்து அதிக மூலதன வருகையை அல்லது அதிக புதிதாக வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட நிதி மூலதனத்தால் உருவாக்கப்பட்ட தொழிற்பேட்டைகளை உருவாக்க விரும்புகின்றது என்று சொல்கின்றது. அதேவேளை ஜனாதிபதியும் தனது வரவு செலவு திட்ட உரையில் 2025க்குள் 5% பொருளாதார வளர்ச்சி தேவை என்று சொல்லி இருக்கின்றார். மறுபகுதியில் இப்போது இலங்கை சிக்கியுள்ளது ஒரு கந்துவட்டி கடனில் சிக்கியுள்ளதென்றும், வருடா வருடம் இந்த கடன் மீள் செலுத்தும் தொகையும் வட்டியும் சேர்த்து 2.1 பில்லியன் 2.2 பில்லியன் என்ற அளவில் திருப்பிச் செலுத்தும் தொகை அதிகரிக்கும் என்றும் எதிர்வு கூறுகின்றனர். இதுவிதம் கட்டும்போது இப்போது ஓரளவுக்கு விடுமுறை காலத்தில் அல்லது கடன் கட்டாது இருப்பதனால் நிரம்பி இருக்கும் கஜானா மீண்டும் காலியாகிவிடும் என்றும் எதிர்வு கூறப்படுகின்றது. இவை பற்றி ஒரு மிக எளிமையான விளக்கங்களை கூறி கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பேராசிரியர் திரு கோபாலபிள்ளை அமுதலிங்கம் அவர்களை எங்களோடு இணைத்துள்ளோம். வணக்கம் ப்ரொஃபசர். வணக்கம் அவர்கள். உங்களுக்கும் கேள்வி நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். இந்த வரவு செலவு திட்டம் NPP அரசு குறிப்பிடுவது போல ஏழைகளுக்கானதா அல்லது நிதி மூலதன தரகர்களுக்கும் நிதி மூலதன ஏற்றுமதிக்கும் உரியதா? இதனால் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் இலங்கை வாழ் மக்கள் பயனடைவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? உண்மையை சொல்ல போனால் இந்த வரவு செலவு திட்டம் ஏழைகளுக்கானதா அல்லது பணக்காரர்களுக்கானதா என்றதை விட இந்த நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை அவர்கள் ஓரளவுக்கு தணிப்பதற்கு முற்பட்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாகின்றது. நீங்கள் சொன்னீர்கள், அவர்களுடைய சிங்களத்தை சொல்ல போனால் கொளம்பட்ட கிரி கமட்ட கெக்கரி, கொழும்புக்கு மட்டும் பால், மற்ற கிராமப்புறங்களுக்கு கெக்கரி என கிராமப்புறங்கள் ஒதுக்கப்படுகின்றன என்பது அவருடைய வாதமாக இருந்தது என்று உண்மை. ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தில் மிக மோசமாக வறுமை அதிகரிச்சிருக்கு, நாட்டில் போஷாக்கின்மை அதிகரிச்சிருக்குது. ஆகவே நான் சொல்ற புள்ளி விவரங்களை வைத்து பார்த்தால் விளங்கும். கிட்டத்தட்ட 1000 மில்லியன் ரூபாய் உலர் உணவை இந்த புத்தாண்டு காலத்தில் வழங்குவதற்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். 232.2 பில்லியன அஸ்வசும, அதாவது நிவாரணம் வறிய மக்களுக்கு, ஏழைகளுக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். முன்பள்ளி மாணவர்களுக்கான உணவுக்கு 100 ரூபாயா அந்த உணவை ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அதிகரிச்சிருக்கிறார்கள். 1000 மில்லியன் ரூபாய் பாடசாலை மாணவர்களுக்கான உணவுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. 7500 மில்லியன் அந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போஷாக்கு உணவு பொதிகளை வழங்குவதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதை விட 5000 மில்லியன் திரிபோஷாவை வழங்குவதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆகவே இது இவ்வளவும் வருமானம் குறைந்த மக்களுக்கான ஒதுக்கீடுகள். ஆகவே இவற்றை வச்சு பார்க்கும்போது இது ஒரு பொருளாதார சுபீட்சத்தை சுதந்திர காலத்தில் கொண்டிருந்த நாடு இன்றும் வறுமையில சிக்கியிருப்பதை காணுகின்றது. ஆகவே அவர்கள் கிராமத்தை புறக்கணித்திருக்கிறார்கள், நகரத்திற்கு ஒதுக்கியிருக்கிறார் என்பது ஏற்புடையது அல்ல. அது பிழையான வாதமும் கூட. ஜனாதிபதி குறிப்பிடுவது போல 2025க்குள் 5% பொருளாதார வளர்ச்சி சாத்தியமா?
குறிப்பாக அவை பற்றியும் விமர்சனங்கள் வருகின்றது. நெல் உற்பத்தி போன்ற பல்வேறு விடயங்களில் ஏகபோகம் காணப்படுவதாகவும், ஏகபோகம் காணப்படுவதால் நெல் உற்பத்தியாளர்கள் அல்லது நெல் விவசாயிகள் உரிய விலையை பெற முடியாது, விவசாயத்திலிருந்து ஒதுங்கி அல்லது ஓரங்கட்டப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கின்றார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. மறுபுறத்தில் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பேசும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், நாட்டில் நாய்கள் நிறைந்து விட்டது, அவற்றால் தான் அரிசிக்கு பஞ்சம் ஏற்பட்டு விட்டது என்பது போன்ற சால்ஜாப்புக்களை, ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றனர். இவை எங்கு இட்டு செல்லும்? மீண்டும் ஒரு நெற்களஞ்சியமாக நீங்கள் குறிப்பிடுவது போல காலனித்துவ காலத்துக்கு முன்பு அல்லது போலி சுதந்திர காலத்துக்கு முன்பு விளங்கிய இத்தீவு உள்ளூர் உற்பத்திகளிலேனும் தன்னிறைவு பெற இந்த அரசு உழைக்கும், ஊக்குவிக்கும் என்று நம்புகின்றீர்களா? இதுல ஒரு முக்கியமான விஷயம், நீங்க கேட்ட 5 வீத பொருளாதார வளர்ச்சி. நாங்கள் பொருளியலில் சுவாரஸ்யமாக சொல்லுவோம், பொருளியலில் எதிர்ப்பு கூறல் என்பது ஒரு இருட்டில் பறக்கும் பறவைக்கு ஒரு துருப்பிடித்த துப்பாக்கியால் சுடுவது போன்றது என்று. இப்ப அரசாங்கம் 5 வீதம் 6 வீதத்தையும் இலக்காக கொண்டிருந்தாலும் கூட, நாளைக்கு மத்திய கிழக்கில் ஒரு யுத்தம் படித்தாலோ அல்லது உங்களுக்கு தெரியும் மேற்குலகத்தில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனை உருவாகினாலோ அது எங்களை பொருளாதாரம் பாதிக்கும். எங்களுக்கு அப்பாற்பட்ட பிரச்சனைகளால இலங்கை பொருளாதாரம் பாதிக்கப்படக்கூடும். ஆகவே இலங்கை 5 வீத பொருளாதார வளர்ச்சி அடையும் என்பது அது பல்வேறுபட்ட காரணிகளில் தங்கி இருக்கின்றது. அதே போல அரிசி தட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அந்த பிரச்சனை இருக்கின்றது. இன்றும் இப்பொழுது அறுவடை எல்லாம் தொடங்கிவிட்டது. இன்னும் வகை வகையான அரிசிகள் பல்வேறுபட்ட விலைகள்ல வரும். ஆனால் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டு விலை இருப்பதால் பல விலை கூடிய அரிசி அவர்கள் அதை சந்தைக்கு கொண்டு வராமல் ஒரு 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 கருப்பு சந்தை ஊடாக வழங்குவதாக நான் அறிகிறேன். ஆகவே அரிசி பற்றாக்குறை இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் அரிசி உணவுப் பொருளா இருந்தது. இப்பொழுது அது ஒரு முதலீட்டு பொருள் ஆகிவிட்டது. அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், சிறிய சிறிய அரிசி குத்தும் அந்த ஆலைகளில் அதை குத்தி மக்கள் கொண்டு போவார்கள். அந்த அரிசி குத்தும் ஆலையின சிறிய சிறிய ஆலைகள் 50-100 மூடை என்று நெல்லை அடுக்கி வைப்பதில்லை. இப்பொழுது பெரிய ஆலைகள் உருவாகிவிட்டன. பெரிய பணக்காரர்கள்லாம் நெல்லை கொள்வனவு செய்து அதை ஆலைகளில் அடுக்கி வைத்து படிப்படியாகத்தான் அதை விடுகிறார்கள். ஆக இப்பொழுது அரிசி நெல் எல்லாம் ஒரு முதலீட்டு பொருளாக ஆகிவிட்டது. ஆகவே அதை இந்த அரசாங்கம் எவ்வாறு கையாள போகிறது இப்பொழுது உங்களுக்கு இந்த ஆகவே அரிசி உங்களுக்கு தெரியும், இப்பொழுது ஒரு ஆரம்ப காலத்துல ஒரு நுகர்வு பொருளா இருந்தது, இப்பொழுது ஒரு முதலீட்டு பொருளாக போய்விட்டது. ஏனென்றால் பெரும் பெரும் நெல் குத்து மாலைகள், உங்களுக்கு தெரியும், அரிசி நெல் மூடைகளை அவர்கள் கொள்வனவு பதுக்கி வைத்திருக்கின்றார்கள். பதுக்கி வைத்திருக்கான்னு சொல்லுவதை விட என்ன பதுக்க இயலாது. உங்களுக்கு தெரியும், ஒரு 1000-2000 மூடைகளை பதுக்கி வைக்க இயலாது. அது பதுக்கி வைக்கிறான்னு சொல்வதை விட உங்களுக்கு தெரியும், நெல்லை இப்பொழுது கொள்வனவு செய்கிறார்கள். அது உடனடியாக குற்றவும் மேலாது. ஏன்னா உடனடியாக குற்றம் எல்லாம் உடைஞ்சு விடும். குறிப்பிட்ட காலம் வைக்க வேணும், அதை பேணி பாதுகாக்க வேண்டும், அந்த நன்மை விவசாயிகளுக்கு போக வேண்டும். நெல் குற்றும் ஆலையினருக்கும் ஒரு லாபம் வேணும். உங்களுக்கு தெரியும், எல்லாரும் லாபம் உழைக்கிறார்கள். ஆனா முட்டையும் அரிசி விற்கிறவர்கள் மட்டும் லாபம் பார்க்கக்கூடாது சொல்லுவது ஏற்புடையது அல்ல. எல்லாரும், எல்லா சந்தைக்காரர்களும், மருந்து விற்பவர்கள் கூட தங்களுக்கு விரும்பின மாதிரி விலைகளில் இரும்பு விற்பவர்களா இருக்கலாம், சீமெந்து விற்பவர்களா இருக்கலாம், எல்லாரும் தங்களுக்கு விரும்பின மாதிரி விலைகளை விற்று லாபம் உழைக்கும் போது அரசாங்கம் அரிசி விற்பனை செய்பவர்களும் விவசாயிகளும் முட்டை உற்பத்தி செய்பவர்களும் கோழிப்பண்ணையாளர்களும் குறைந்த விலையில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவதும் ஒரு வகையில் நியாயம் இல்லை. அவளுக்கும் ஒரு லாபம் வேணும் தான். ஆனால் ஒரு நீதியற்ற வர்த்தகத்தில் ஈடுபடும் போதுதான் எங்களுக்கு பிரச்சனை உருவாகின்றது. ஒரு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது இது அத்தியாவசிய பொருள். அப்ப எல்லோரும் மனிதாபிமான அந்த முகத்தையும் கொண்டிருக்க வேண்டும். ஆகவே இது அரசாங்கம் இது கட்டுப்பாடுகளை விதித்தோ அல்லது அரசாங்கம் தானே கொள்வனவு செய்தாலே பிரச்சனை தீரப்போவதில்லை. ஆகவே இது எல்லா வகையிலும் ஒரு தீர்க்கமாக அரசாங்கம் தனியார் துறையுடன் பேசி ஒரு சுமூகமான முடிவு எட்டினா தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். உணவு தானியங்களுக்கு தட்டுப்பாடு என்று வருகின்ற போது இலங்கை தீவானது வெறுமனே நெல் என்ற தானியத்தில் மட்டும் உணவுக்காக தங்கியிருந்த ஒரு தீவு அல்ல. குரக்கன், சாமை போன்ற பல்வேறு சிறுதானியங்கள், பல்வேறு உணவுப் பொருட்கள், பயறு, உளுந்து போன்ற பொருட்கள், இவற்றை தயாரிப்பதும் இவற்றை விநியோகிப்பதும் குறிப்பாக இலங்கை விவசாயிகளுக்கு ஒரு, நீங்கள் குறிப்பிடுவது போல, ஒரு லாபம் தரும் செயற்பாடாகவும் இருந்தது. இன்று அவை ஒரு பெரும்பாலும் கைக்கொள்ளப்படாத துறைகளாக அல்லது கவனிப்பாரற்ற பண்பாக இருக்கின்றது. இவை பற்றி அரசு கவனம் செலுத்தும் என்று நினைக்கின்றீர்களா?
அரசு கவனம் செலுத்துவது என்பதை விட விவசாயிகள் நீங்கள் சொல்லுவது போல நெல்லை பயிரிட்டு அதை அறுவடை செய்த பிறகு அப்படியே இருக்கிறார்கள். நீங்கள் சொல்லும் அந்த பொருள் எல்லாம் ஐயா அது எல்லாம் காலம் மாறிவிட்டது. இப்பொழுது இளைஞர்கள், சிறுவர்கள் எல்லோருக்குமே உங்களுக்கு தெரியும் மேற்கத்திய உணவுகள் தேவைப்படுது. இந்த இட்லி சாப்பிடுவது அல்லது தோசை சாப்பிடுவதை விட அவர்களுக்கு வேறு சாப்பாடு வந்து மேற்குலக சாப்பாடுகள்லாம் நல்ல இனிப்பாக இருக்கின்றது. அவர்கள் அதை பற்றிலாம் கவலைப்படுவதாக தெரியவில்லை. ஒவ்வொரு பெற்றோரும் பெரும்பெரும் யுத்தங்களை தங்கள் வீடுகளில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நீங்க சொல்வதும் சத்தான உணவுப் பொருட்கள்லாம் இப்பொழுது மலையேறிவிட்டது. அதற்கு கேள்வி இல்லாத போது விவசாயிகளும் உற்பத்தி செய்ய மாட்டார்கள். ஆகவே இந்த உணவு சம்பந்தமான விழிப்புணர்வுகள், அதனால் ஏற்படும் நோய்கள் எல்லாம் கூடுதலான விழிப்புணர்வு ஏற்படும் பட்சத்தில தான் நீங்க சொல்லும் அந்த உற்பத்தியும் நடக்கும். கேள்வி இல்லாத போது உற்பத்தி நடக்காது. இந்த இந்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா, அல்லது பொதுமக்கள் மத்தியில் இருந்துதான் இதற்கான அமைப்புகள் உருவாக வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? அரசாங்கமும் செய்ய வேண்டும். ஆனா அரசாங்கத்தில் மட்டும் இது சாதிக்க இயலாது. பொதுமக்கள் மத்தியில, கிராம மட்டத்தில, நகர மட்டத்தில எல்லாம் அந்த உங்களுக்கு தெரியும் 2 வகையான இருக்குது. ஒன்று அந்த நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ஃபுட் செக்யூரிட்டி, நியூட்ரிஷன் செக்யூரிட்டி என்று. உணவு பாதுகாப்பு என்பது வருமானத்தோட சம்பந்தப்பட்டது. வருமானம் இல்லாதவர்கள் தான் உணவு உட்கொள்ள முடியாது. நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி என்பது வருமானம் உள்ளவர்கள் சத்துள்ள உணவு சாப்பிடாமல் நீங்கள் சொல்லுவது போல இந்த ஜங்க் ஃபுட் மேற்குலகத்தில் ஜங்க் ஃபுட் சாப்பிடும் போதுதான் அந்த சத்து இல்லாமல் போகின்றது. ஆக அந்த விஷயம் செல்வந்தர்கள் குடும்பத்திலே பெரிய பிரச்சனை உருவாகி கொண்டிருக்கு. ஆகவே விழிப்புணர்வு இல்லை. அது குழந்தைகளை கட்டுப்படுத்த முடியாமல் பெற்றோர்கள் தடுமாறுகிறார்கள். ஆகவே அந்த விழிப்புணர்வு பாடசாலை மட்டத்தில் தான் அது உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் KPMG நிறுவனம் இந்த வரவு செலவு திட்டம் பற்றி முன்வைத்திருக்கும் விமர்சனத்தில், இந்த வரவு செலவு திட்டமானது தப்பி பிழைக்க வேண்டுமானால் நிதி மூலதன வருகையை ஊக்குவிக்க வேண்டும், நிதி மூலதனங்களை கவர்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றது. ஆனால் வெளிநாடுகளிலிருந்து படையெடுத்து வரும் நிதி மூலதன கம்பெனிகள் அல்லது நிதி மூலதன முதலீட்டாளர்கள் நீங்கள் குறிப்பிடும் இந்த ஜங்க் ஃபுட் சென்டர்ஸ் என்று கருதப்படும் கோழிக்கடை, கெண்டகி ஃப்ரைட் சிக்கன் அல்லது மேக்டொனால்ட் போன்ற உணவகங்கள் அல்லது கலாச்சார மேம்பாட்டை சீரழிக்கும், மேற்கத்திய கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கும் நடன அரங்குகள் அல்லது மதுபான சாலைகள் போன்றவற்றில் முதலிடத்தானே விரும்புகின்றனர். இவற்றிலாவது அரசாங்கம் ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கும் என்று நினைக்கின்றீர்களா? நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கம் அதுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் போது அது இந்த அரசாங்கம் மேற்குலகத்துக்கு எதிரான அரசாங்கம் என்ற இது வந்துவிடும் சில வேளை அவர்கள் பின்வாங்கக்கூடும். ஆனா ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா இந்த அரசாங்கம் இடதுசாரி அரசாங்கம் என்று சொல்லப்படுற அரசாங்கம். இவர்கள் ஆரம்பத்திலே இருந்து தனியார் மயமாக்கலை வந்து நிச்சயம் எதிர்த்து வந்தவர்கள். இப்பொழுதும் அந்த கொள்கையை அவர்கள் கடைப்பிடிப்பது போல தெரிகின்றது. உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா நேயாரால மிகப்பெரிய நட்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மிகப்பெரிய பாதிப்பை நாட்டுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதற்கு ஸ்ரீலங்கனையாருக்கு மட்டும் 20 பில்லியன் ரூபாய் அந்த கடனை கட்டுவதற்கு இந்த அரசாங்கம் செலுத்தி இருக்கின்றது. அதைவிட இன்னொரு நல்ல முயற்சியை அவர்கள் செய்திருக்கிறார்கள் வரவு செலவு திட்டத்தில். ஒரு சிங்கப்பூர் இருப்பது மாதிரி ஒரு கோல்டிங் கம்பெனி ஒன்றை ஆரம்பித்து அந்த கம்பெனி ஊடாக இந்த அரசு நிறுவனங்களை முகாமை செய்வது என்பது உண்மையிலேயே சிறந்த விடயம். அது உலகாலும் அது இல்லை, நாங்கள் எல்லாம் அதுக்காண்டு கேட்டுக்கொண்டிருந்தோம். அப்படி ஒரு நிலம் வர வேண்டும் என்பது. ஆகவே இந்த நட்டங்களை ட்ரில்லியன் கணக்கான ரூபாய் நட்டம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நட்டங்களை அரசு நிறுவனங்கள் நட்டங்களை குறைக்காத விடத்து அரசாங்கம் பெரிய பிரச்சனைகளை சந்திக்கும். அந்த பொருளாதார மாற்றங்களை அரசாங்கத்தால் செய்ய முடியாமல் போய்விடும். இதற்கு முந்தைய அரசான ரணில் விக்ரமசிங்க காலத்தில் முதலீட்டு மையங்கள் ஊக்குவிக்கப்பட்டன. முதலீட்டு மையங்கள் என்று நான் குறிப்பிடுவது என்னவென்றால், கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு அண்மையிலோ அல்லது முன்பு உருவாக்கப்பட்ட ஜனாதிபதி மாளிகைகளிலோ கல்வி சாலைகள் உருவாக்கம் மற்றும் வைத்தியசாலைகள் உருவாக்கம். வைத்தியசாலைகள் என்று சொன்னால் 5 நட்சத்திர தகுதியுடைய வைத்தியசாலைகள் உருவாக்கம் என்பது போன்ற மிக மிக கவர்ச்சிகரமான அல்லது உயர் குலாத்துக்கு, பொருளாதார ரீதியில் மிக முன்னேறிய உயர் குலாத்துக்கு மட்டும் பயனடையக்கூடிய உயர்கல்வி மையங்கள் மற்றும் வைத்தியசாலைகள் போன்றவற்றுக்கான முதலீட்டு வாய்ப்புகள் வரவேற்கப்பட்டன. இன்னும் சொல்ல போனால் இலங்கையிலிருந்தே அதனை ஊக்குவிக்கும் அரச ஊழியர்கள் வெளிநாடுகளுக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு நீங்கள் வருவீர்களா, முதலீடு செய்வீர்களா என்றெல்லாம் அழைப்பு விடுத்தார்கள். இந்த அரசும் அது போன்ற அழைப்புகளை தொடருமா, அல்லது நீங்கள் குறிப்பிடுவது போல கூடுதலாக மக்கள் மயமான அல்லது அதிகளவு மக்களுக்கு பயன்படக்கூடிய முதலீடுகளைத்தான் ஊக்குவிக்கும் என்று நினைக்கின்றீர்களா?
நான் நினைக்கிறேன் இது எனக்கு ஒரு பொதுவாக பார்த்தால் இலங்கைக்கு அந்நிய முதலீடுகள் அதாவது 77ஆம் ஆண்டுக்கு பிறகு வர முற்பட்டாலும் அது ஒரு 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 ஊழியச்சரிவான ஆடை தொழிற்சாலை போன்றவற்றுக்கு தான் வந்தன. அடுத்தது உல்லாச பயண தொழில்துறைக்கு தான் அந்த முதலீடுகள் வந்தன. இப்போ இன்னைக்கு எலக்ட்ரிக்கல் அந்த துறைகளை நோக்கி தாய்லாந்தை போல, தென்கொரியாவை போல, மலேசியாவை போல, வியட்நாமை போல எங்களுக்கு வரவில்லை. இது ஒரு காரணம் யுத்தம். யுத்தம் முடிந்த பிறகும் அந்த நிலைமையில் மாற்றம் வரல. இன்று வரைக்கும் பெரிய அளவுக்கு வெளிநாட்டு முதலீடுகள் பெரிய அளவுக்கு வரவே இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா, இலங்கையில உள்ள நிலைமைகள் முதலீட்டுக்கு சாதகமாக உடனடியாக அவர்களுக்கு அனுமதி வழங்குதல், ஊழலற்ற தன்மையை உருவாக்குதல், அந்த தாமதங்களை இல்லாமல் ஆக்குதல், அதுக்குரிய கட்டமைப்புகளை உருவாக்கி அந்த பொறிமுறையை வழங்காவிட்டால் வெளிநாட்டு முதலீடுகள் வராது. இப்படித்தான் இருக்கும். ஆகவே இந்த அரசாங்கம் அந்த விஷயத்துல ஊழலற்ற அரசாங்கம் வந்து ஒரு பொறிமுறைக்குள்ள உல்லாச வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வாருங்கள், உங்களுக்கு உடனடியாக நாங்கள் அனுமதி தருகிறோம், ஊழல் இங்கே இல்லை, நிர்வாக வினைத்திறன் இங்கே காணப்படுகின்றது, அப்படி ஒரு நிலைமையை காட்டும் வரைக்கும் நீங்கள் சொல்லுவது போல வெளிநாட்டு முதலீடுகள் வர வாய்ப்பு இல்லை. இந்த அரசாங்கம் கடந்த அரசாங்கத்தை விட உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பல்கலைக்கழகங்கள் வெளிநாட்டு ரூபாயை உழைக்கணும், வெளிநாட்டு டாலரை உழைக்கணும், வைத்தியசாலையில் உழைக்க வேண்டும். ஒரு 3 லட்சம் மாணவர்கள் காப்பது உயர பரீட்சை எழுதுகிறார்கள். 45,000 மாணவர்கள் தான் பல்கலைக்கழகத்துக்கு வருகிறார்கள். ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 2,50,000 மாணவர்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. பலர் வெளிநாட்டுக்கு போகிறார்கள். வெளிநாட்டுக்கு போகும்போது டாலரை கொண்டு போகிறார்கள். இந்த நிலைமையெல்லாம் மாற வேண்டும். ஆகவே இதுக்குரிய திட்டங்கள் எல்லாம் படிப்படியாக கொண்டு வரப்படும் போதுதான் இந்த நாடு நல்ல நிலைக்கு வரும். நான் உதாரணமாக சொல்லுகிறேன். நீங்கள் வெளிநாட்டு கம்பெனிகள் வரும்போது அவர்களுக்கு நாங்கள் ஊழியர்களை கொடுக்க வேண்டும், வினைத்திறன் வாய்ந்த ஊழியர்களை கொடுக்க வேண்டும். இங்கே ஒரு ஐடி பட்டதாரிக்கு 50,000 60,000 சம்பளம் கொடுக்கும்போது அவர்கள் இங்கே வேலை செய்வதாக இல்லை. எல்லோரும் நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். அவை வெளிநாட்டு கம்பெனிகள் இங்கே வரும்போது எங்களிடம் ஐடி விற்பனர்கள், பொறியியலாளர்கள் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கான ஊழியப்படையை யார் வழங்குவது? ஆகவே பொருளாதார அபிவிருத்தி என்பது எல்லாவற்றையும் கவனிக்கணும். ஏன்னா இலங்கையிலே சம்பளம் மிக மிக குறைவாக இருக்கின்றது. ஆகவே அரசாங்கம் செலவழித்து உருவாக்கும் பட்டதாரிகள் வெளிநாடுகளுக்கு போய் சேவை செய்கிறார்கள். ஏனென்றால் சம்பளம் குறைவா இருக்கின்றது. ஆகவே இந்த நிலைமை எல்லாம் மாற வேண்டும் என்றால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஆட்சி செயல்முறையில் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதற்கு இந்த அரசாங்கம் அடித்தளமிட்டாலும் IMF-உடைய அந்த கட்டுப்பாடுகள் இருப்பதால் தான் இந்த அரசாங்கத்துடைய சம்பள அதிகரிப்பு கூட 2027ஆம் ஆண்டு தான் முழுமையான நன்மை கிடைக்குமாறு அவர் செய்திருக்கிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னால் 2027 மார்ச் மாதம் தான் IMF அந்த 4 வருஷ புரோகிராம் விட்டு வெளியேறுகின்றது. அதுவரைக்கும் இந்த நாட்டுக்கு ஒரு சிக்கல் இருக்கின்றது, ஒரு கட்டுப்பாடு இருந்தே ஆக போகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல 1977ஆம் ஆண்டுக்கு பிறகு இலங்கை தீவுக்கு படையெடுத்த அந்நிய மூலதனம் ஆனது பெரும் தொகை முதலீட்டை ஆடை தயாரிப்பு நிறுவனங்களில் முதலிட்டது என்று குறிப்பிட்டீர்கள். அது வகையிலான ஆடை தயாரிப்பு நிறுவனங்கள் இப்போது வியட்நாமுக்கும் பங்களாதேஷுக்கும் இடம்பெயர்ந்து விட்டன, புலம்பெயர்ந்து விட்டன. அதற்கு காரணம் இலங்கையை விடவும் குறைந்த கூலியை பங்களாதேஷிலும் வியட்நாமிலும் கொடுக்கலாம் என்பதுதான் காரணம் என்று சொல்லப்படுகின்றது. இதனை பற்றி என்ன சொல்லுகின்றீர்கள்? பல்வேறு காரணங்கள் இருக்கு. உங்களுக்கு தெரியும், இலங்கை 1977ஆம் ஆண்டு பொருளாதாரத்தை தாராளமயப்படுத்தும் போது இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நீங்கள் சொல்லும் வியட்நாம் எல்லாம் மூடப்பட்ட பொருளாதார கொள்கையை கொண்டிருந்தன. அங்கே அவர்கள் வெளிநாட்டு முதலீடுகள் புக இயலாது. ஆனால் இப்பொழுது நிலைமை மாறிவிட்டது. இப்பொழுது எல்லா நாடுகளுமே திறந்த பொருளாதார கொள்கை. வியட்நாம் இப்பொழுது எலக்ட்ரிக்கல் பொருட்கள்லாம் ஏற்றுமதி செய்யும் நாடாக மாறிவிட்டது, தாய்லாந்து போல. ஆகவே நாங்கள் பின்தள்ளி விட்டோம். இலங்கையோடு ஒப்பிடும் பொழுது அந்த நாடுகளுடைய ஊழியம் நீங்கள் சொல்லுவது போது இந்தியா, பங்களாதேஷ் எல்லாம் மிகப்பெரிய சனத்தை கொண்ட நாடுகள். ஆக அங்க ஆட்சி செயல்முறையை பார்ப்பார்கள், ஊழியம் மலிவா கிடைக்குதான்னு பார்ப்பார்கள். இலங்கையில விடுமுறைகள் அதிகமாக இருக்கின்றது, மின்சார கட்டணம் அதிகமாக இருக்கின்றது. அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் போது இலங்கை 1977ஆம் ஆண்டு கொண்டிருந்த நிலைமை இப்பொழுது இல்லை. ஏன்னா எல்லா நாடுகளுமே பொருளாதாரத்தை திறந்து விட்டன. அந்த வாய்ப்புகளை இலங்கை இழந்து விட்டது. இப்பொழுது இலங்கை மலிவான ஊழியத்தை கொண்ட நாடுகள் என்ற பட்டியலில் வச்சுக்கொண்டு மட்டும் உங்களுக்கு தெரியும் முதலீடுகளை எதிர்பார்க்க இயலாது. கல்வியில் முதலீடு செய்து தொழில்நுட்ப ரீதியான ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வண்ணம் தான் இலங்கை தன்னுடைய பொருளாதார கொள்கைகளை மாற்ற வேண்டும், ஏற்றுமதியெல்லாம் பன்முகப்படுத்த வேண்டும், அதுக்குரிய கட்டுமானம் விடப்பட வேண்டும். அதுபோல இன்னும் ஒரு வருமானம் ஈட்டும் துறையாக அந்நிய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை என்பது இருந்து வந்தது. இந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையை எதிர்பார்த்து மிகப்பெரிய 5 நட்சத்திர விடுதிகள் இப்போதும் கொழும்பில் நிர்மாணிக்கப்படுகின்றது. இவற்றின் எதிர்காலம் எதிர்விதம் இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? இலங்கையில உல்லாச பயணிகளுக்கு வழங்கப்படும் சேவைகள்ல விலை, தரம் இதுல முக்கியமானது. நான் மிக அண்மையில் இந்தோனேசியாவுக்கு போய் வந்தேன். இந்தோனேசியாவில் உல்லாச பயண விடுதிகளுக்கான கட்டணமும் உணவுகளுக்கான கட்டணமும் சரியான மலிவா இருக்கின்றது. ஆகவே இலங்கையுடைய இட அமைவு ஒரு கவர்ச்சிகரமானதாக இருந்தாலும்
உல்லாச பயணிகள் பல்வேறுபட்ட தேவைகளுக்கு வருகிறார்கள். ஒன்று கடல் குளிப்புக்கு வருகிறார்கள், காடுகளை பார்க்க வருகிறார்கள், மிருகங்களை பார்க்க வருகிறார்கள், மதுபானத்தை அருந்தி உல்லாசமாக இருப்பதற்கு வருகிறார்கள், வேறு வேறு தேவைகளுக்கு வருகிறார்கள். அதன் பக்க விளைவாக போதவஸ்து பாவனைகள் அதிகரிக்கின்றன, ஏனைய விடயங்கள் அதிகரிக்கின்றன. ஆகவே எல்லாவற்றையும் பார்க்கும்போது டொலர் வரும்போது பக்க விளைவும் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் என்ன தேவைக்கு வருகிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் அவர்கள் இங்கே வரப்போகிறார்கள். ஆகவே ஒரு முக்கியமாக அந்த கட்டணங்கள் குறைவாக இருப்பது, விலை குறைவாக இருப்பதில் இலங்கை தவறுவிட்ட, இலங்கையுடைய விலைகள் அதிகமாக இருக்குமா இருந்தால் ஏனைய நாடுகள் ஊடாக நாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே ஆடை ஏற்றுவதையும் உல்லாச பயணிகளோடான வருமானமும் இலங்கை ஒரு தற்காலிகமாக தான் அந்த கொள்கையை வகுத்துக் கொள்ளணுமே ஒழிய இன்னொரு 50 வருஷத்துக்கு நாங்கள் ஆடை ஏற்றுமதியிலையும் உல்லாச பயணிகள் வருகையும் எதிர்பார்த்து காத்திருக்க போகிறோம் சொன்னால் அது மாபெரும் தவறு. இலங்கை மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். அது ஒரு பக்கபலமாக தான் இருக்கணும். ஒரு ஒரு பிரதான வருமானம் மூலமாக இலங்கை வைத்துக் கொள்ளக்கூடாது. அதுபோல இலங்கை இன்னும் ஒரு வெளிநாட்டு செலவாணிக்காக நம்பியிருக்கும் இன்னும் ஒரு துறை பெருந்தோட்ட பயிற்சிகை. இந்த பெருந்தோட்ட பயிற்சிகையில் ஈடுபடும் மலையக தொழிலாளர்கள் இன்று வரை தங்களுடைய தினசரி வேதனமாக 1350 ரூபாவைத்தான் பெற்று வருகின்றார்கள். அவர்களது வேதனம் அதிகரிக்கப்படும் என்று ஜனாதிபதி அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களில் அவர்களுக்காகவும் கண்ணீர் வடித்தார். இந்த வரவு செலவு திட்டத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட இருந்த அல்லது அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கப்பட்ட கூலியான தினப்படி 2000 ரூபாய் கூலி வழங்கப்பட்டுள்ளதா அல்லது வழங்கப்படும் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது தென்படுகின்றதா? இந்த பெருந்தோட்டத்துறை, அதாவது அந்த தோட்டங்கள் எல்லாம் இப்பொழுது அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகள் இல்லை. அவைகள் கம்பெனிகளிடம் இருக்கின்றன, தனியார் மயப்படுத்தப்பட்டு விட்டது. ஆகவே அரசாங்கம் 1700 ரூபாய் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று முன்மொழிவு செய்துள்ளது. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிப்பு வழங்கப்பட்டது போல தனியார் துறை ஊழியர்களுக்கும் சம்பள அதிகரிப்பு வழங்க வேண்டும் என்று அரசாங்கம் சொல்லி இருக்கின்றது. ஆனால் இந்த ரெண்டு விஷயமும் தனியார் துறை, அதாவது பெருந்தோட்டங்கள் உட்பட, அது கம்பெனிகளை பொறுத்தது, தனியார் துறை நிறுவனங்களை பொறுத்தது. அரசாங்கம் ஒரு அளவுக்கு மேல அவர்களை கட்டுப்படுத்த இயலாது. ஆனால் அரசாங்கம் அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அந்த 1700 ரூபாய் பெருந்தோட்ட மக்களுக்கு கிடைக்கும். ஆனால் என்ன பொறுத்த அளவில் அந்த துறையும் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. ஏன்னா இளைஞர்கள் இப்பொழுது பெருந்தோட்டத்துறையை சேர்ந்த இளைஞர்கள் அங்கே வேலை செய்வதை குறைத்துக் கொண்டு அவர்கள் கொழும்பு நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள், வெளிநாடு போகிறார்கள். கொழும்பில் வந்து கடைகளிலும் விற்பனை நிலையங்கள் எல்லாம் பெருந்தோட்ட யுவதிகளும் பெருந்தோட்டத்துறை இளைஞர்களும் வேலை செய்கிறார்கள். ஆகவே அதுவும் எதிர்காலத்தில் சிக்கல் எதிர்கொள்ளப் போகின்றது. அங்கே 1700 ரூபாய்க்கு வேலை செய்வதை விட கொழும்பில் அவர்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கின்றது. ஆகவே அரசாங்கம் பெருந்தோட்டத்துறை ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவது என்பது அரசாங்கத்தின் கையில் மட்டுமில்லை, அது கம்பெனிகளிலேயும் தங்கி இருக்கின்றது. அரசாங்கம் எந்த அளவு தூரம் அந்த கம்பெனிகளை வலியுறுத்தி அந்த சம்பள அதிகரிப்பை வழங்கப் போகிறது என்பது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், நீண்ட காலத்தில் பெருந்தோட்டத்துறையும் லாபம் கொளிக்கும் துறையுமாக இருக்கும் என்று நான் நம்பவில்லை என்றால் இளைஞர்கள் பெருமளவுக்கு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கலந்து கொண்ட கலந்துரையாடல்களில் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை சொல்லுவீர்கள். இந்த இலங்கை அரசாங்கத்தின் அந்நிய செலவாணி தட்டுப்பாட்டுக்கு காரணம் ஏற்றுமதியை விட இறக்குமதி 20 மடங்கு அதிகமாக இருக்கின்றது, அதுதான் காரணம் என்று நீங்கள் வலியுறுத்தி கூறி வந்தவர்கள். இந்த வரவு செலவு திட்டத்தில் அந்த விதியை மீற ஏற்றுமதியும் இறக்குமதியும் சமப்பட ஏதாவது வாய்ப்புகள் அல்லது எதிர்காலத்திலேனும் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் தெரிவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது என்று நினைக்கின்றீர்களா? அது உடனடியாக செய்ய இயலாது. இந்த அரசாங்கம் அதை செய்துள்ளதா இல்லையா என்பதை 5 வருட முடிவில் தான் எங்களுக்கு அறியக்கூடியதா இருக்கும். நான் சொல்லுவது, நீங்க சொன்னது என்னுடைய உரையாடலை கவனமாக கேட்டிருக்கிறீர்கள். நீங்க கிழக்காசிய நாடுகளை பார்த்தால், நீங்க தாய்லாந்தா இருக்கலாம், தென்கொரியாவா இருக்கலாம், மலேசியா, சிங்கப்பூர், வியட்நாம், இந்த நாடுகள் எல்லாம் வர்த்தக மிகையை கொண்டிருக்கின்றன. இலங்கை மட்டும்தான் வரலாற்று ரீதியாக வர்த்தக பற்றாக்குறையை கொண்டுள்ள நாடாக இருக்கின்றது. அப்போ எங்களுடைய ஏற்றுமதி வந்து டெக்னாலஜி ட்ரிவன் எக்ஸ்போர்ட் எக்கானமி, அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த ஏற்றுமதி பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப வேண்டும். ஆனால் இலங்கையுடைய பொருளாதாரம் டெக்னாலஜி ட்ரிவன் இம்போர்ட் எக்கானமி, அதாவது டெக்னாலஜி ரிலேட்டட் எல்லா பொருட்களும் இறக்குமதி செய்யப்படுகின்றன. அது எலக்ட்ரிக்கல் பொருட்கள் எல்லாம் இறக்குமதி செய்யப்படுகின்றன. இந்த பொருட்கள் விலை கூடியவை. இலங்கை ஏற்றுமதி செய்கிற ஆடையும் தேயிலையும் விலை குறைந்த பொருட்கள். இந்த நிலைமை மாறும் வரைக்கும் இலங்கையுடைய பிரச்சனை தீரப்போவதில்லை, வெளிநாட்டு செலாவணி பிரச்சனை தீரப்போவதில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் மிகப்பெரிய பாய்ச்சலை செய்திருக்கிறதா என்று சொன்னால், இந்த நான் ஆரம்பத்தில் சொன்னது போல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வாருங்கள், இலங்கை ஒரு பிரச்சனை இல்லாத நாடு, இங்கே வாருங்கள், ஊழல் இல்லை, நிர்வாக வினைத்திறன் நாங்கள் தருகிறோம் என்ற ஒரு செய்தியை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ப வேண்டும். இலங்கையில எந்தவித பிரச்சனைகளும் இல்லை. ஆனால் அண்மையில் நடக்கிற சம்பவங்கள் பார்க்க போனால் உங்களுக்கு தெரியும், அது வெளிநாட்டு முதலீட்டாளர்களை பயங்கொள்ள செய்யும். இலங்கை இன்னும் வளமைக்கு திரும்பவில்லை. அப்ப அந்த நிலைமையெல்லாம் அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும்.
அந்த நிலைமை வளமைக்கு திரும்ப, அதாவது ஒரு அமைதியான நாடு, இலங்கையில எந்தவித பிரச்சனையும் இல்லை என்ற ஒரு செய்தியை வெளிநாட்டு முதலீட்டாளர் கொடுக்க வேண்டும். வரும் முதலீடுகள் எல்லாம் ஆடை, அந்த உல்லாச பணத்துறையை தாண்டி நான் சொன்னது போல மற்ற நாடுகளில் நடந்துள்ளது போல எலக்ட்ரானிக், எலக்ட்ரிக்கல் அந்த துறையை நோக்கி வர வேண்டும். ஆய்வாளர்கள், கருத்துப்பட சிந்தனையாளர்கள் என பெரும்பாலான இந்த வரவு செலவு திட்டம் பற்றிய விமர்சகர்கள் இந்த வரவு செலவு திட்டம் IMF இட்ட சட்டகத்துக்குள் மாட்டப்பட்டுள்ள ஒரு ஓவியம் என்பது போன்ற ஒரு சித்திரத்தை தான் தந்து கொண்டிருக்கின்றது. நீங்களும் உடனடியாக அதனை மீற முடியாது என்று குறிப்பிட்டீர்கள். குறைந்தபட்சம் இந்த அரசு 5 வருடங்கள் நீடிக்கிற பட்சத்தில் அதனை மீறுகின்ற சாத்தியங்கள் அல்லது இந்த IMF இட்ட கடிவாளத்தை மீறி இலங்கை ஒரு சுயாதிபத்தியமும் சுய பொருளாதாரமும் உடைய நாடு என்ற சிந்தனையை நோக்கி முன்னேற முடியும் என்று நம்புகின்றீர்களா? நீங்க சொல்வது சரி. ஏன்னா உங்களுக்கு தெரியும், IMF உடைய கடிவாளம் மிக கடுமையா இருக்கின்றது. அவர்கள் சில மாற்றங்களை செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், முன்னாள் ஜனாதிபதியும் அந்த பிரதி அமைச்சரும் சொன்னார்கள், இந்த வருஷ ஜனவரியில் இருந்து சொத்துக்கள் மீதான வரி விதிக்கப்படும், அது IMF உடைய கட்டுப்பாடு இருக்கின்றது. அந்த வரியை இலங்கை அரசாங்கம், இப்போதைய அரசாங்கம் தவிர்த்திருக்கின்றது. ஆனால் சில வரிகளை அதிகரித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், கலால் வரியை 40% 45% அதிகரித்திருக்கிறார்கள். அதே போல வரி குறைப்பு செய்த போது, சம்பளங்கள் மீதான வரி குறைப்பு செய்த போது அதற்கு ஈடாக அந்த வித்ஹோல்டிங் டாக்ஸ் என்று பிடித்து வைத்தல் வரியை 5% 10% அதிகரித்திருக்கிறார்கள். ஆகவே IMF உடைய வரன்முறையை மீற முடியாத கட்டத்தில் சில உள்ளே சில சீராக்கங்களை செய்ய இந்த அரசாங்கம் முற்படுகின்றது. ஆனால் அந்த மொத்த வருமானத்தை அதிகரிக்க வேண்டும், வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை குறைக்க வேண்டும் என்ற அந்த வரன்முறையை இந்த அரசாங்கம் மீற முடியாமல் தவிப்பது தெரிகின்றது. ஆகவே IMF உடைய அந்த 4 வருஷம் நிகழ்ச்சி திட்டம் 2027 மார்ச் மாதம் முடிவடைகின்றது. அதற்கு முதல் இலங்கை அரசாங்கம் வெளியேற வேண்டுமா என்ற, கடந்த காலத்தில் வெளியேறிருக்கு, இடையில வெளியேற வேண்டுமா இருந்தால் மஹிந்த ராஜபக்சே எல்லாம் வெளியேறிருக்கிறார். வெளியேற வேண்டுமா இருந்தால் இந்த வெளிநாட்டு செலாவணி அதிக அளவு இலங்கைக்கு வந்தால், வெளிநாட்டு முதலீடுகள் அடுத்த வருஷம் அல்ல இந்த வருஷம் பெருமளவுக்கு வந்து இலங்கை வெளிநாட்டு கடன்களை கொடுப்பதற்கு போதிய அளவு நிதியை வைத்திருக்கின்றது என்று சொன்னால் IMF நிகழ்ச்சி திட்டத்திலிருந்து இலங்கை வெளியேறலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் 2027 மார்ச் வரைக்கும் இலங்கை அரசாங்கம் பொறுத்திருந்தே ஆக வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான மதிப்பீடு அல்லது எதிர்வு கூறலும் சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இலங்கை போன்ற உலக வங்கியிடம் கடன்பட்டுள்ள அதே அளவு கடன்பட்டுள்ள 2 ஆப்பிரிக்க நாடுகளோடு ஒப்பிடும்போது அந்த ஆப்பிரிக்க நாடுகள் தங்களுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் 55% தான் 2027 உலக வங்கியிடம் கடன்பட்டிருக்கும் என்றும், ஆனால் இலங்கையின் கடன் தொகை 2027 இலங்கை மொத்த தேசிய உற்பத்தியின் 127% ஆகிவிடும் என்பது போன்ற அச்சம் மிகு கணிப்புகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இவை பற்றி என்ன சொல்கின்றீர்கள்? அது உண்மை. ஏன்னா இலங்கையுடைய கடன், மொத்த படுகடன் வந்து அண்மை காலத்தில் 113%, மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வீதமாக 113% தாண்டி விட்டது. ஒவ்வொரு 100 ரூபாயிலையும் கிட்டத்தட்ட 51 ரூபாய் கடனையும் வட்டியையும் திருப்பி செல்வதற்கு போகின்றது. இது ஒரு நீங்க அந்த தரங்களை பார்க்கும்போது சோமாலியாவுக்கு அடுத்த கட்டத்தில் இலங்கை இருக்கின்றது. 50% மேல மொத்த செலவில் 50% மேல கடனை வட்டியை திருப்பி செலுத்துவதற்கு போகின்றது. ஒவ்வொரு 100 ரூபாயிலையும் 50 ரூபாய் போய்விடும். இப்படி ஒரு நிலைமை மிக கடினமானது. ஆகவே இலங்கை அரசாங்கம் அவ்வளவு தூரம் கடன் பட்டுள்ளது. அப்ப IMF என்ன சொல்லுது என்று சொன்னால், இந்த கடனை குறைக்க வேண்டும், நீங்கள் வருமானத்தை கூட்ட வேண்டும், இனிமேல் கடன் பெறுவதை குறைக்க வேண்டும். ஆனா இது ஒரு 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 உதாரணத்தை சொல்லுவேன். அந்த முதன்மை நிலுவை என்று ஒரு ஆங்கிலத்தில் பிரைமரி பேலன்ஸ் என்று சொல்லுவோம். முதன்மை நிலுவை அது மொத்த வருமானத்திலிருந்து மொத்த செலவை கழித்து விடும்போது வருவது உங்களுக்கு மிகையா இருக்கிறதா பற்றாக்குறையா இருக்கிறதா, இதுக்குள் வட்டி கொடுப்பனவுகளை சேர்க்காமல் பார்க்க வேண்டும். 75 வருஷ காலத்துல, கடந்த 75 வருஷ காலத்துல 70 வருட காலம் இது பற்றாக்குறையா இருக்குது. இலங்கையுடைய மொத்த வருமானம் செலவுகளுக்கு, வட்டி கொடுப்பனவு தவிர்த்த செலவுகளுக்கு போதுமானது அல்ல. இந்த பிரச்சனையை IMF சொல்லுகின்றது 24-25 ஆண்டுக்குள்ள நீங்கள் அதை நேர்கணியமாக கொண்டு வர வேண்டும். இதுதான் இங்கே பிரச்சனையை உருவாக்கி இருக்கின்றது. இலங்கை அரசாங்கம் முன்னைய ஆட்சியாளர்கள் ஏன் சர்வதேச நாணய நிதியத்திடம் எங்களுக்கு காலம் வேணும், ஒரு 3 வருஷமாக 9 வருஷத்துக்குள்ள இதை செய்கிறோம், கட்டமாக செய்கிறோம் என்பதை வலியுறுத்தி பெறாமல் ஏன் 2 வருஷத்துக்குள்ளேயே நாங்கள் எல்லாத்தையும் செய்கிறோம் என்பது ஏன் உடன்பட்டார்கள் என்பது சிக்கலா இருக்கின்றது. அதற்குரிய விலையை என்று மக்கள் கொடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த IMF உடைய கடும் நிபந்தனைக்கு ஏன் முன்னே ஆட்சியாளர் ஒத்துக்கொண்டார்கள் என்பது அங்கே சிக்கே. ஏன் பல நாடுகளில் கட்டமா சேர்க்கலாம், அதை எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று. 75 ஆண்டு கால பிரச்சனை எப்படி 2 வயசுக்குள்ள தீர்ப்பது? ஆகவே அந்த முறையில ஏன் அணுகவில்லை, ஏன் IMF
அந்த நிபந்தனைகளுக்கு அப்படியே கட்டுப்பட்டார்கள் என்பதுதான் இங்கே வேடிக்கையா இருக்கின்றது. அதுபோல உலக வங்கியின் வழிகாட்டலானது பொது செலவினங்களை குறைத்தல், அரசாங்க ஊழியர்களது எண்ணிக்கையை குறைத்தல் அல்லது ஊதியத்தை குறைத்தல் என்பதாக இருக்கின்றது. ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தில் இராணுவ செலவுகள் அல்லது இராணுவ ஊழியர்களுக்கான சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது, அவர்களுடைய உணவுக்கான செலவு தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. இது இராணுவத்தை தாஜா பண்ணுகின்ற, இராணுவத்தை சமாதானப்படுத்துகின்ற ஒரு வழியா, அல்லது நீங்கள் குறிப்பிடுவது போல இந்த இடதுசாரி அரசு எதிர்காலத்தில் உற்பத்தியில், விவசாய உற்பத்தியில் அல்லது பிற உற்பத்திகளில் இராணுவத்தை இணைத்துக் கொள்ளலாம், இராணுவத்தினுடைய உழைப்பை பாவித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்திலிருந்து செய்யப்படுகின்ற ஒரு விஷயமா என்பதனை தெளிவு செய்ய முடியுமா? இது பல்வேறுபட்ட விளக்கங்களை இதுக்கு கொடுக்கலாம். ஒன்று, யுத்தம் முடிவடைந்த பிறகு பெருமளவுக்கு ஆட்சேர்ப்பு நடைபெறவில்லை. அந்த காலத்தில் எல்லாம் பத்திரிகைகள்ல விளம்பரங்கள் வந்து கொண்டிருக்கும், ஆட்சேர்ப்பு நிலையங்கள் எல்லாம் செயற்பட்டு கொண்டிருக்கும். இப்பொழுது அவ்வாறு எதையும் காணவில்லை. இப்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஓய்வு பெற்று போறவர்களுக்கு பதிலாக புதிய புதிய ஆட்சேர்ப்பு இடம்பெறுதா என்பதை காண முடியவில்லை. அரசாங்கத்துடைய வாதம் என்னன்னு சொன்னால், ஒரு கடந்த வருஷம் ஒரு குடும்பத்துக்கு 20,000 ரூபாய் தேவைன்னு சொன்னால் இந்த வருஷம் 40,000-50,000 தேவைப்படுது. அதே போல இந்த பாதுகாப்பு செலவை உன்னிப்பாக கவனித்தால் அதில் இந்த மூலதன செலவுக்கு அல்லாமல் நடைமுறை செலவுகள், நாளாந்த செலவுகளுக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்குது. ஆகவே அதுக்குள்ள நீங்கள் சொல்லுவது போல உணவு, அவருடைய எரிபொருள், வாகனங்கள், அந்த 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 பராமரிப்புக்கெல்லாம் தேவையான செலவு, அவருடைய உணவு செலவு அதிகரிக்கின்றது. ஏன்னா இலங்கையில இலவசமாக உணவு வழங்கப்படுவது இராணுவம், அதை முப்படை, அடுத்தது வைத்தியசாலை, அடுத்து சிறைச்சாலை. அப்ப இராணுவத்துக்கு வழங்கும் உணவு மிகவும் தரமானது. ஆகவே அந்த தொகை அதிகரிக்க நடைமுறை செலவு அதிகரித்து கொண்டே இருக்கும். அவர் இராணுவ எண்ணிக்கையில, அது முப்படையிற எண்ணிக்கையில மிகப்பெரிய அளவு வீழ்ச்சி ஏற்படும் வரைக்கும் இந்த நிலைமை தொடர்தான் செய்ய போகின்றது. ஆகவே இதனால கல்வியை விட பாதுகாப்புக்கு கூட இன்றும் ஒதுக்கப்படுவது உண்மைதான். அதை யாரும் நியாயப்படுத்த இயலாது. ஆனால் அரசாங்கம் எண்ணிக்கையை குறைக்க முடியாமல் தடுமாறுகின்ற, அது சில வேளை சிங்கள மக்களுக்கு கோபம் வரும் என்று அவர் பயப்படுகிறார்களோ தெரியவில்லை. அதுபோல இந்த வரவு செலவு திட்டத்தை விமர்சித்து பாராளுமன்றத்தில் இரு தமிழ் பிரதிநிதிகள் உரையாற்றி இருக்கின்றார்கள். ஒருவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள், மற்றவர் குகதாசன் அவர்கள். இருவருடைய பேச்சிலும் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. வடகிழக்குக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி போதுமானதல்ல, ஒரு ஜானை பசிக்கு சோளப்பெரி போட்ட விவகாரமாகத்தான் இந்த ஒதுக்கீடு இருக்கின்றது என்று குற்றஞ்சாட்டி இருக்கின்றனர். மறுபுறத்தில் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதனை வரவேற்றும், இந்த வரவு செலவு திட்டத்தை வரவேற்றும் இருக்கின்றனர். இது பற்றி என்ன சொல்லுகின்றீர்கள்? உண்மையிலேயே வடகிழக்கு மாவட்டங்கள் யுத்தத்தால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டன. இவ்வளவு காலமும் அந்த ஒதுக்கீடுகள் பெருமளவுக்கு இல்லை என்பது உண்மை. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் வட்டுவாகல் பாலத்துக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த பாலம் அந்த மக்களுக்கு தேவை. அதே போல கட்டப்பறைச்சாலைக்கு ஒரு பாலம் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு முதல் கட்டப்பட்ட பாலம். அது ஸ்ரீமாமையார் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட, அடிக்கல் நாட்டப்பட்டு ஜாவத்தில் பதவிக்கு வந்தவுடன் திறந்து வைக்கப்பட்ட பாலம். அது இன்றோ நாளையோ இடிந்து விழும் என்ற தன்மையில் இருக்கின்றது. ஆகவே இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறிய குற்றச்சாட்டை அது பிழை என்று நான் சொல்ல இயலாது. வடகிழக்குக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். கடந்த அரசாங்கங்களும் அதை செய்யலை, இந்த அரசாங்கமும் அதை செய்ய வேண்டும் படிப்படியா. ஆனால் நான் குற்றச்சாட்டு வரவு செலவு திட்டத்தை பார்த்து விட்டு செய்வதை விட, வரவு செலவு திட்டம் தயாரிக்கும் பொழுதே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி சந்தித்து இந்த திட்டங்களுக்கு எங்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும், இதை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவது சிறப்புன்னு நான் நினைக்கின்றேன். என்று சொன்னால் எல்லா காலத்தையும் விட்டுவிடுங்கள். 2015 ஆட்சிக்கு வந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிக முக்கிய வகிப்பாகத்தை வகித்தது. அந்த காலத்தில் நிச்சயமாக நிறைய விஷயங்களை வடகிழக்கு செய்திருக்கலாம். அந்த காலத்தை கோட்டை விட்டு அவர்கள் அந்த 5 வருஷமும் அரசியலமைப்பை திருத்துதல் என்பதில் மட்டும்தான் பேசிக் கொண்டிருந்தவர்கள். அதையும் பேச வேண்டும். இந்த தமிழ் மக்களுடைய நாளாந்த பிரச்சனைகளை, திட்டங்களை கொண்டு வந்து ஜனாதிபதியிடம் கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த 2015-19 செய்த தவறை மீண்டும் செய்யாமல், நம் கஜேந்திரகுமார் அவர் சொன்னது நான் புலண்டி சொல்ல இயலாது. ஆனா அரசாங்கத்திடம் வரவு செலவு திட்டம் தயாரிக்கும் போது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் அனைவரும் சென்று எங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இதை செய்யுங்கள் என்று சொன்னால், நாங்கள் தந்தது ஏன் செய்யவில்லை என்று கேட்டால் அதுல நியாயம் இருக்குது. ஆனால் அடுத்த வரவு செலவு திட்டத்திலேயாவது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இதை செய்ய வேண்டும். அதுபோல இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர், நீங்கள் எங்களுக்கு பிச்சை போட வேண்டாம், எங்களை அனுமதியுங்கள், நாங்கள் எங்களுடைய வெளிநாடு வாழ் சகோதரர்களிடமிருந்து முதலீடுகளை பெற்றுக் கொள்கின்றோம் என்றும் முழங்கியிருக்கின்றார். இதுவிதம் வெளிநாடு வாழ் தமிழர்கள் முதலீடுகளை முன்வந்து இலங்கைக்கு கொண்டு வரும் பட்சத்தில் அவர்கள் வடகிழக்கில் மூலதனமிட, வடகிழக்கை முன்னேற்ற ஒரு பொருளாதார சுயாட்சி அமைப்பு முறை அரசால் அங்கீகரிக்கப்படும் என்று நினைக்கின்றீர்களா? நீண்ட காலமாக உங்களுக்கு தெரியும், மாகாணங்களுக்கான நிதி அதிகாரம் பெருமளவுக்கு இல்லை.
உதவிகளையோ முதலீடுகளையோ மாகாணங்கள் நேரடியாக பெற முடியாது. எல்லாமே மத்திய அரசாங்கத்தூடாக தினசரி அனுமதியூடாகத்தான் பெற வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கத்திடம் ஒவ்வொரு மாகாண சபைக்கும் ஒரு வங்கி அமைக்கப்பட்டு அந்த வங்கிகள் ஊடாக வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வருவதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முயற்சிக்க வேண்டும். இந்த ஜனாதிபதி என்ன சொல்லுகிறார் என்ன உங்களுக்கு தெரியும். சில 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 விடயங்கள் மாகாண சபைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் பொதுவா இருக்கின்றது. கல்வி மட்டுமல்ல உயர்கல்வியும் பொதுவா இருக்கின்றது. அப்படின்னு சொன்னால் மாகாண சபைகளுக்கு பல்கலைக்கழகங்கள் கூட கொண்டு வரலாம். இந்த விஷயங்களை போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரத்தை மட்டும் கேட்டுக்கொண்டு நீண்ட காலத்தை கவனிக்காமல் இந்த விஷயங்கள் நிதி அதிகாரங்கள் சம்பந்தமா தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஜனாதிபதியிடம் பேசி எங்களுக்கு எவ்வாறு வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வர திட்டங்களை கொடுக்க வேண்டும். இவ்வளவு தமிழர்கள் இங்கே முதலிடுவதற்கு தயார் இருக்கிறார்கள். நீங்க இதுக்குரிய வழிவகை செய்யுங்கள். மாகாண சபைக்கு அதிகாரத்தை நிதி அதிகாரத்தை தாருங்கள், வங்கி அமைப்பு கூடிய அதிகாரத்தை தாருங்கள் கேட்க வேண்டும். வெறுமனே குற்றம் சாட்டுவதில் நியாயமல்ல. அதுபோல வடக்குக்கு விஜயம் செய்த இன்றைய ஜனாதிபதி வடக்குக்கு ஒதுக்கப்படும் நிதி பெருமளவில் திரும்பி கொழும்புக்கு வருகின்றது என்று குற்றம் சாட்டியிருந்தார். அவருக்கு முன்னால் அமைதி காத்த யாழ் நிர்வாக அதிகாரிகள் அல்லது அவர்களை ஆதரிப்பவர்கள் சார்ந்தவர்கள் பின்பு முகப்புத்தகத்தில் உண்மை அதுவாறு அல்ல, நிதி திட்டமிடலில் யாழ்ப்பாணத்துக்கு அல்லது வடபுலத்துக்கு என்று ஒதுக்கப்படும் தொகை ஒரே அடியாக ஒதுக்கப்படுவதில்லை. அந்த ஒதுக்கப்படும் தொகை பல்வேறு கட்டங்களாக ஒதுக்கப்படுகின்றது. அந்த பல்வேறு கட்டங்களும் நிறைவு பெற முடியும் முன்பே அந்த வரவு செலவு திட்ட காலம் முடிவடைந்துவிடும். ஆக மொத்தத்தில் வரவு செலவு திட்டத்தில் இருக்கும் பற்றாக்குறைதான் இவற்றுக்கு காரணமே அன்றி நிர்வாக திறமையின்மை காரணம் இல்லை என்று சொல்கின்றார்கள். இவற்றை ஆழமாக அவதானிப்பவர் என்ற முறையில் இதில் என்ன நினைக்கின்றீர்கள்? ரெண்டு விஷயம் இங்கே முக்கியமானது. ஜனாதிபதி யாழ்ப்பாண செயலகத்தில் கூட்டங்களை நடத்தும் போது அங்கே அரசியல்வாதிகள் போனதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னு சொன்னால் அரசியல்வாதிகள் ஒவ்வொரு மாதமும் அடிக்கடி ஜனாதிபதியை பார்லிமெண்டத்தில் சந்திப்பவர்கள். அவர்கள் தனியாக நெருங்கலாம். யாழ்ப்பாணத்தில் கூட அவர்கள் தனியாக வேறொரு கூட்டங்களை ஏற்பாடு செய்து ஜனாதிபதியோட பேசியிருக்கலாம். அதிகாரிகளை பேச விட்டிருக்க வேண்டும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே கலைத்துக் கொண்டிருக்கும் போது அதிகாரிகளால பேச முடியாது. ஆகவே அங்க ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அது கலைத்த பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன். சிலர் குழப்பினாலும் சிலர் கதைச்ச விடயங்கள் நல்ல விடயங்கள். ஆனா பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்கும் போது அதிகாரிகள் கதைக்க இயலாது. ஆகவே இந்த பொறிமுறை எதிர்காலத்திலேயாவது அதிகாரிகள் தனியாக ஜனாதிபதியை சந்தித்து தங்களுடைய பிரச்சனைகளை கூறுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் தனியாக அவரை சந்திக்க வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது விஷயம், நீங்கள் சொல்லுவது இலங்கையில நிதியாண்டு என்பது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருஷம் மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் தான் நிதியாண்டு இருக்கின்றது. இப்ப யாழ்ப்பாணத்துல ஒரு 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 வீதி அபிவிருத்திக்கு நிதி 100 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு சொன்னால் அந்த நிதி ஏப்ரல் 1ஆம் தேதியே யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்துக்கு போய்விடும் என்ற அல்ல. அது முன்னுரிமை அடிப்படையில திரைசேரிக்கு நிதி வரும் வழிகளை பொறுத்து தான் முன்னுரிமை அடிப்படையில் விடுவிக்கப்படும். அந்த நிதி இந்த வருஷம் அதாவது ஏப்ரல் மாதத்திலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் டிசம்பர் ஜனவரியில் அந்த நிதி போகமாக இருந்தால் அதற்கு இடையில யாழ் மாவட்ட செயலகத்தால் ஒன்றுமே செய்யாம போயிடும். அது அந்த கட்டத்தில் அந்த நிதி திரும்ப கூடும். ஆக அந்த நிதி நேர காலத்துடன் சென்று போதிய காலம் இருந்து திருப்பி அனுப்பப்பட்டால் அதற்கு அந்த நிர்வாகம் பொறுப்பு, அந்த அதிகாரிகள் பொறுப்பு. ஆனால் கடைசி கட்டத்தில் அவர்கள் செய்ய முடியவில்லை என திரும்பி வந்தால் அது கொழும்பில் உள்ள நிதி விடுவிப்பில் ஏற்பட்ட தாமதம் காரணம். ஆகவே உண்மையாக இந்த திரும்பி வருதல் என்றதை நாங்கள் வெறுமனே அங்க இருக்கிற நிர்வாக அதிகாரிகள் எல்லாம் வினைத்திறனற்று காணப்படுகிறார்கள் என்று சொல்ற அந்த இதுக்குள்ள போடக்கூடாது. அது உண்மை அவர்கள் சொல்லுவதை கேட்க வேணும். ஏன்னா இது அரசியல்வாதிகளை விட அவர்களுக்கு தான் தெரியும். அதிகாரிகளுடன் பேச வேண்டும். ஜனாதிபதி அமைச்சர்கள் தனியாக அவர்களுடன் பேச, அப்பொழுதுதான் அவர்கள் மனம் விட்டு தங்களுடைய பிரச்சனை, அவர்கள் தான் மக்களுடன் நிற்பவர்கள். அரசியல்வாதிகள் அரசியல் நடத்துவார்கள். அது ஒரு சிலர் நல்ல வடிவாக கலைத்துக் கொண்டிருக்கும் போது மற்றவர் குழப்பத்தை நீங்க பார்த்துக் கொண்டு இருந்தீங்க. இந்த நிலைமைகள் எதிர்காலத்திலும் தொடரக்கூடாது என்பதுதான் என் போன்றவர்கள் நினைக்கின்றோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்கலைக்கழக மட்டத்தில் அல்லது புத்திஜீவிகள் மட்டத்தில் மட்டும் பேசப்பட்டு கொண்டிருந்த வரவு செலவு திட்ட விவகாரங்களை சாமானிய மக்களுக்கும் புரியும் வகையில் எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலாக விளக்கமளித்த உங்களுக்கு கேளிர் சார்பிலும் தமிழ் மக்கள் சார்பிலும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் இதுபோன்ற துணிபோடும் எளிமையோடும் மக்களுக்கு விளக்கங்களை தெரிவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களுக்கு விடை தருகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களுக்கும் நேயர்களுக்கும் அன்பு வணக்கம்.